மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள லோயலா கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். வணக்கம். மத்திய சென்னையினுடைய வாக்கு எண்ணக்கூடிய மையமான லயோலா கல்லூரி வாசல் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிகளுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் உரிய சோதனைக்கு பிறகாகவே அனுமதிக்கப்படுகின்றனர். மொத்தம் 445 காவலர்கள் இந்த பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய சூழலில் வாக்கு எண்ணிக்கைக்கு உள்ளே செல்லக்கூடிய முகவர்களுக்கு உரிய அங்கீகார அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அங்கீகார அட்டை கொடுக்கக்கூடிய முகவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி வழங்கப்படுகிறது. அதேபோன்று வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கும் உரிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் உரிய அடையாள அட்டையுடன் உள்ளே சென்றால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்படுகிறது. மொத்தம் இந்த தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி வாரியான முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த முகவர்களுக்கு தொகுதி வாரியான அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சரிபார்த்து பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது போன்ற உரிய அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே காவல்துறை அனுமதிக்கக்கூடிய சூழலில் ஒரு பாதுகாப்பு பணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூடுதலாக இந்த வாக்கு மையத்தை சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் 100 மீட்டர் தொலைவில் கூடுதலாக காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பகுதியில் போக்குவரத்து செயல்படாத வண்ணம் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே வகையில் பாதுகாப்பு தொடர்பாகவும் காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த முதல் பகுதியில் உரிய அனுமதி அட்டை கொடுத்து உள்ளே சென்றது பிறகாக அங்கு மீண்டும் அவர்களுக்கு சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த சட்டமன்ற தொகுதி வாரியான அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாசின் அடிப்படையில் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இவ்வாறு இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழே வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய வாகனங்களுக்கும், அதாவது இங்கு வரக்கூடிய முகவர்களுடைய வாகனங்களுக்கும் உரிய பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த பகுதிகளுக்கு அவர்கள் சென்று அந்த வாகனத்தை நிறுத்திவிட்ட பிறகுதான் அவர் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களுக்கான வாக்கு எண்ணக்கூடிய இந்த பணியின் பொழுது அவர்களுக்கான முகவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் 30 நபர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கான முகவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இதனால் யார் உள்ளே செல்கிறார் என்பதை கண்காணிப்பதற்காக கேமராக்கள் காவல்துறை சார்பாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய அடையாள அட்டையும் இந்த கேமராக்கள் மூலமாக காண்பிக்கப்பட்டு அவர்கள் உள்ளே செல்லும் பொழுது யார் செல்கிறார்கள் என்பதனை இந்த கேமராக்கள் மூலமாக கண்டுகொள்ள முடியும். அதே போன்று வாகனங்களில் செல்லக்கூடிய அதிகாரிகளும் யார் அவர்களுக்கு உரிய வாகன அந்த பாசன சொல்லக்கூடிய அனுமதி இருக்கிறதா என்பதையும் இந்த கேமராக்கள் மூலமாக கண்டுகொள்ள முடியும். இதன் மூலமாக விதிமுறைகள் இருந்தால் அதனையும் கண்டறிவதற்கான வசதியாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலை 8 மணி அளவில் நமக்கு சரியாக வாக்கு எண்ணிக்கையான தொடங்க இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதற்காக முன்கூட்டியே வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கை முகவர்களை உடனடியாக உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடங்கள் செல்ல வேண்டும். அவர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் எடுத்து செல்லக்கூடாது. அதாவது அவர்கள் கைபேசி உள்ளிட்ட எந்த வகையான எலக்ட்ரானிக் பொருட்களும் அவர்கள் உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு அந்த எடுத்துரும் பட்சத்தில் அவர்கள் அந்த பொருட்களை பத்திரமாக வைப்பதற்கான பாதுகாப்பு அறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்களுடைய பொருட்களை வைத்த பிறகுதான் அவர்கள் உள்ளே அந்த வாக்கு எண்ணும் சாவடிக்குள்ளாக அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய சூழல்ல 454 வாக்கு எண்ணும் பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அரசு துறையை சார்ந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இந்த துறையில இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களுக்கும் உரிய அடையாள அட்டையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை காண்பித்த பிறகு அவர்களும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார். மொத்தம் 14 மேஜைகளானது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போடப்பட்டிருக்கிறது. அதாவது 6 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்டதாக இருக்கின்றன. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு தொகுதிக்குமான அந்த பூத் என்ன சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து அந்த சுற்றுகள் மாறுபடுகின்றன. அதிகபட்சமாக 23 சுற்றுகள் வரையும் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடிய அனைவரும் கண்காணிக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.